ஒரு 10-15 பாடியில பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்து ஆகஸ்ட் 31 நியூஸ்ல வராரு விக்கி. அப்போ ஒரு வயசு கோளாறுல ஒரு பாட்டு அப்பெல்லாம் வந்து விக்கி அக்ரெசிவா பாடுவாரு. இல்ல பொண்ணுங்களை நல்லா ஒரு மொக்கா பண்ணி கலாயா பாடுவாங்கல்ல. நியூஸ்ல வருது என்னன்னே இது மாதிரி இந்த பொண்ணு வந்து இழிவாப்படுத்தி பாடிட்டு இருக்காரு, இவரை பிடிக்குமா போலீஸ் அப்படின்னு. என்னடா இந்த மாதிரி விக்கி நியூஸ்ல வந்திருக்கான், என்ன ஆச்சு, நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக போறீங்களா? ஜெயிலுக்குலாம் சொன்னாங்களா? ஆமா, போக சொல்ல போறேன்னாங்க. ஓகேண்ணே, நீங்கள் எழுதுகிற அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து மேட்ச் ஆகிடுது, எப்படியாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆகிடுது. ஸோ அது வந்து ஒரு லிரிசிஸ்ட்டாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணால் நம்ம எழுதுகிற எல்லா லிரிக்ஸும் இங்கே டக்குன்னு மேட்ச் ஆகுது, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மேட்ச் ஆகிடுது. ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதான் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, பா இது நல்லா இதெல்லாம் பாடிக்கிறாங்கப்பா, நல்லா இது பண்ணுவோம், நல்லா மியூசிக் போடுவாங்கப்பான்னு. ஆனால் அதுக்கு பேக் ஸ்டேஜில் இருக்க ஒர்க்கை பார்க்கணும். ஏன்னா இப்போ நல்லா மியூசிக் போடுறாங்க, நல்லா பாடுறாங்கன்றதை விட நல்லா எழுதிக்கிறாமா சொல்ல மாட்டாங்க. ரைட்டு திறமையாக போயிடுறாங்க, ரைட்டு பாதி பேர் தெரில கானா ஃபீல்டு. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப் எடுத்தேன். இப்போது நம்மளால ஒரு 4 பேர் தரேன் ரைட்டரே. நான் இப்போ ரைட்டர், நான் சிங்கரை வளர்த்து விடலாம். ஆனால் என்னை பார்த்து என்ன காப்பி பேஸ்ட் பண்ணி நிறைய பேர் இப்போது அவங்க ரைட்டர்லாம் இப்போ வளர்றாங்க, சந்தோஷமாகுது. என்னன்னா நிறைய சிங்கர் நிறைய இடத்துல போய் பாடுறீங்க, இது பண்ணுறீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அந்த பாட்டோட ரைட்டர் சொல்லிட்டு, ஏன்னா மியூசிக் போடுறாங்க கூட மக்கள் எல்லாம் தெரியும், ஏன்னா மியூசிக் போடுறாங்க. ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அவங்ககிட்ட பண்ணியிருப்பாங்க, அந்த மியூசிக் கேட்டிருப்பாங்க, அங்கே தெரியும் மக்களுக்கு, ஓகே இது இவர் மியூசிக் போட்டிருப்பாரு அப்படின்னு. ஆனால் பாட்டு வரிகள் வந்து மக்களுக்கு தெரியாது. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் ஆக போதா, இந்த மாதிரி இந்த பாட்டு இவர் எதுனா இருப்பா, மக்களே இந்த பாட்டு இவர் எதுனாரு, நான் பாடுறேன் வாங்கல், இதுமாதிரி பாடுறேன் ஃபுல்லா, இந்த மாதிரி நான் பாடுறேன் கங்குலி, அதுமாதிரி சொல்லிட்டு பாடினா மக்களுக்கு தெரியும்ல, பா இந்த பாட்டு இவர் எழுதிருக்காரு, அப்போ யார் இவர் அப்போ தேடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிங்கரும் ஒரு உங்களை எப்படி ரைட்டர் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதேமாதிரி சிங்கர் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு கை தட்டினா ஓசை வராது, எனக்கே தட்டினா தான் ஓசை வரும். ஸோ நீங்கள் எழுதின லிரிக்ஸ்க்கு வந்து ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்காங்க? போட்டு பொலன்னு பண்ணாங்க. எந்த பாட்டு? ஃபஸ்ட்டு வந்து வாங்கல் புள்ள விக்கி அவருக்கு வந்து நான் நல்ல ஸ்டார்டிங் பழக்கத்தில் அப்போ ஒரு வயசு கோளாறுல ஒரு பாட்டு அப்போல்லாம் வந்து விக்கி அக்ரெசிவாக பாடுவார். ஓகே. இல்லை பொண்ணுங்களை நல்லா ஒரு மொக்கா பண்ணி கலாயா பாடுவாப்புல. அதுக்கு நான் ஒரு உறுதுணையாக இருந்த கூட பாட்டு கேட்பார், மச்சான் இந்த மாதிரி இந்த பொண்ணை இப்படி குடாய் மச்சான், இந்த பொண்ணை இப்படி கலாய்க்கணும், இப்படி பாட்டை அவன் குடாய்னா அவன் கலாய் பாட்டை எழுது மச்சான்றான். ஆனால் இப்போ ஆர்வத்தில் சரி ஓகே இன்ஸ்டால போடுவான் போகுது. அப்போல்லாம் பெரிய ஃபேஃபான் எப்படின்னா நம்ம பாட்டு ஒன்றத்தில் வருதா அப்படின்னு, சரி இன்ஸ்டால போடுறான்றான், இப்போ கண்டிப்பாக அவன் பேர் போடுவான், இன்னும் கொலாபரேஷன் பண்ணுவான். ஆசையில் போகிறா, எல்லாம் ஆசை தான், நம்மளும் தெரியுமா ஆசையில். ஒரு 10-15 பாடியில பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்து ஆகஸ்ட் 31 நியூஸ்ல வராரு விக்கி. நியூஸ்ல வருது என்னன்னே இது மாதிரி இந்த பொண்ணு வந்து இழிவாப்படுத்தி பாடிட்டு இருக்காரு, இவரை பிடிக்குமா போலீஸ் அப்படின்னு. எனக்கு போன் வருது, இந்த சிங்கர் அவருக்கு போன் போக பண்ணி எனக்கு போன் பண்ணாரு. ஒரு மாட்டினா மட்டும் லிரிக்ஸ் பிடிக்கிறாங்க, மாட்டினா பிடிக்கிறாங்க. என்ன வாய்ப்புக்கு போக நீ பிடிக்க மாட்டீங்க, 9 மணி கேட்க மாட்டீங்க. மணி எனக்கு போன் பண்ணாரு, மணி நான் ஒரு காலை 7 மணி போல, என்னடா இந்த மாதிரி விக்கி நியூஸ்ல வந்திருக்கான், என்ன ஆச்சு, நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக போறீங்களா? ஜெயிலுக்குலாம் சொன்னாங்களா? ஆமா, போக சொல்ல போறேன்னாங்க. என்ன சொல்றீங்க, நீ போனை கட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாருன்னு. பார்த்தா படிக்கிற இன்னும் ஏன்டா அந்த இது இருக்குது, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு ஸ்டன் ஆகி போச்சு. ஏன்னா அதில் என் பேர் அவங்க குறிப்பில்லை, எனக்கு கானா சிங்கர் எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டி வந்து அதுதான் அப்படின்னு, மக்களுக்கு தெரியாது. அது சந்தோஷம். இந்த போலீஸ் எடுக்கிற புத்தகம் தர மணியண்ணா கேட்டுக்கிறாங்க. மணியண்ணாவோட சொந்த தாய்மாமா பையன் தான் விக்கி. அதனால போலீஸ் அவங்கள பிடிச்சி கேட்டுருக்காங்க போல. இவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் விக்கிக்கு ஃபோன் பண்ணேன். விக்கி என்ன பண்ண மச்சான் எனக்கு பயமாகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு அப்போ என் கூட இருந்தா நீ ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட இருந்துட்டு ஃபுல்லாக அப்படி இருந்துட்டு செப்டம்பர் 1 or 3 மைனா வீட்டுக்கு போகிறோம். அவர் கேட்குறாரு, என்னடா இப்பெல்லாம் பாட்டு எழுதுங்கிறேண்ணா, பயமாகுதுண்ணா, எதனா பண்ணு அதான் பேசுங்கண்ணா, இதெல்லாம் எங்களை இப்போ இது பண்ணுறது நாங்கள் சும்மா ஜாலியாக பண்ணுறது. நாங்கள் சொல்கிறேன், அதான் ஃபஸ்ட்டு ஆசையில் பண்ணோம்,
நான் போய் ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. ஏன்னா போலீஸ் கீலீஸ்ன்றாங்க, கேஸுன்றாங்க, ஜெயிலுன்றாங்க, பயிலுன்றாங்க. என்ன பண்றது? நான் என்ன பேசுங்கண்ணா, நாங்கள் சும்மா ஆசையில் பண்ணிட்டோண்ணா, எதனா இதுவாகும்னு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் தான் இனிமேல் பண்ணாதீங்கடா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம பணம் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் லேடிஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அதில் யோசிக்கணும். சரி, ஓகேண்ணா. இப்போ நீங்கள் சொன்னது ஓகேண்ணா. அது என்ன மாதிரி வரிகள்ண்ணா? அது சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாத தகாத வார்த்தைகள் தான். அது ரொம்ப தகாத வார்த்தைகள். அது நாங்கள் பண்ணும் போது கானா பாட்டில் பண்ணிட்டோம். அந்த சாங் இருக்கானே இல்லை டெலிட் பண்ணிட்டீங்க? டெலிட் பண்ணிட்டோம். பண்ணிட்டீங்க? பண்ணலாம், எங்களை டெலிட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த போன் வருது, யாரோ போன் பண்றாங்க, நாங்க அவரு, நாங்க இவரு, எப்பா யாருப்பா நீ நவரு, என்ன விக்கி லிட்டர்லி போயிட்டான். என்ன பண்றது? ஐயோ இவங்க யாரோ போன் பண்றாங்க, ஜெயில போட்டுருவாங்களா? ஏன்னா விக்கி அவங்க அக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பொழுதுருவாங்க போட்டு, இந்த மாதிரிலாம் நீ அதோ இது பண்ண பொழுதுருவாங்கன்னு சொல்லிட்டு அவ யாருக்கும் ஃபோன் பண்ணி, நான் இல்லை பண்ணாதீங்கண்ணா, எதுவும் பெருசாக்காதீங்கண்ணா, நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு மறுநாள் வீடியோ பண்ணா, எல்லாரும் டெலிட் பண்ணா, எல்லாம் டெலிட் பண்ணான், தப்பா பண்ண எல்லாம் டெலிட் பண்ணி. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு? இந்த மாதிரி தகாத முறையில் வந்து பாடி இருக்காங்க தெரியல. அந்த பேப்பர்ல போடுறது மக்கள்னு போட்டுக்கிறாங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலாம் இல்ல சொல்லலாம், அதான் சொல்றேன். இப்போ அந்த பேப்பர்ல மக்கள்னு போட்டிருக்கு, ஆனா மக்களுக்கு போயிட்டு இந்த அளவுல மக்கள் பண்ண மாட்டாங்கல்ல. மக்களே இப்போ நீங்க இந்த ஒரு பாட்டு ஒன்று எழுதி நெகட்டிவா போய் இவ்வளோ இதுவாயிடுச்சு, அதுக்கு முன்னாடி எதனா பாட்டு எழுதிருக்கீங்கன்னா இல்லை அதான் ஃபர்ஸ்ட் பாட்டா? பொண்ணை வந்து கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டு ஜாலியா எழுதுவேன். நந்து போறேன், நான் இந்தாரேன், உங்க அப்பா உன்னை பார்த்து பயந்தா, இப்பெல்லாம் இதெல்லாம் நீ வந்து நீ குளிக்கிறத நான் எட்டி பார்ப்பேன், இந்த மாதிரிலாம் ரொம்ப அக்ரெசிவா போட ஆரம்பிச்சனால நம்மள அக்ரெசிவ் ஆயிடுச்சு அந்த விஷயம். அது வந்து அப்போ இந்த நெகட்டிவ்க்கு தான் வந்து இம்பாக்ட் அந்த அளவுக்கு அதிகம். ஸோ விளையாட்ட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு வந்து நின்றுச்சு. இது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஃபேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன கற்றுக்கிட்டேன்னா, இப்படிலாம் பாட்டு எதக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம லேடிஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க அப்படின்னும் போது என்ன நம்ம அந்த பாட்டு வச்சு கேட்குறோம். இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த பாட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ தங்கச்சி யூஸ் பண்ணுறாங்க, அம்மாவே யூஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம். தள்ளும் போது இந்த பாட்டு வந்துச்சுன்னா இப்போ அவங்க முடிஞ்சு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்த நம்ம கற்றுக்க கூடாது. அது பண்ண வேணாம் அப்படின்னு ரொம்ப கற்றுக்கணும். அது வந்து பண்ணுறது நிறுத்திக்கணும். அப்படியே அதுலேருந்து நீங்கள் எதுவுமே அந்த மாதிரி பாட்டு அந்த மாதிரி பண்ணுறது ஜாலியாக பண்ணுவேன். உன் சிரிப்பு என்ன சூப்பராக இது அப்படிலாம் பண்ணலாம். ஒரு பொண்ணை வர்ணிச்சு கலாய்க்கலாம், ஆனால் நம்ம ஒரு பொண்ணை ரொம்ப இழிவுபடுத்தக்கூடாதுன்னு அப்போ கற்றுக்கணும். ஓகே பண்ண வேணாம், ஒரு பொண்ணை வந்து கலாய்க்க கூடாதுன்னு கற்றுக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய பாட்டு எழுதுறீங்க, ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கு ஒரு சிலரை பிடிக்கும்ல, எனக்கு இந்த கானாவோட லிரிசிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கானா லிரிசிஸ்ட் யாரு? எனக்கு காப்பாற்றின்னு சொன்னேன்னா நானே சொல்லிக்கலாம். பட் எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அம்பேத்கர் பிடிக்கும். அம்பேத்கருக்கு வந்து பாட்டு கானா பிரபான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாருக்குமே தெரியும், கானா பிரபா. அப்பெல்லாம் வந்து அவர் தான் பெரிய ரீ ரைட்டரு, எல்லா கானா பாடகை எழுதி விடுவார் பாட்டு. எனக்கு இந்த அவர் அம்பேத்கர் பாட்டு பண்ணும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்கும் உடம்புல. ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு அம்பேத்கரோட ஒரு தீவிரமான ஃபேன். ஜாதி ரீதியாக இல்லாமல் அவர் பண்ண புரட்சி அவர் நிறைய நிறைய பண்ணியிருக்கிறாரு. அது சொல்லணும்னா இந்த இன்டர்வியூ பார்த்தது பார்ட் 2 பார்ட் 3 தான் போகும்போது நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். அவர் எழுதுகிற அந்த அம்பேத்கர் ஒரு பாட்டு எழுதிருப்பாரு, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அதிக சொல்ல யாருக்கு, ஜெய் 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 பீம், ஜெய் 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 பீம், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அதிக சொல்ல யாருக்கு, எல்லாரும் சொல்லுவாங்க எங்க அம்பேத்கருக்கு. அவர் அவர் எங்க நெடுக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல அதிகமாக சில யாருக்கெல்லாம் நோட் பண்ணிக்கிறார் போல. அப்போ பண்ணி எனக்கு அம்பேத்கர் மேலே அவர் அவ்வளோ பற்று, அந்த மாதிரி எழுதுவார். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ரைட்டர்லேயே புச்ச ஒரு பர்சன்னா பிரபானா. இப்போ நான் அவருக்கு ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேன். ஆமா, இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆவின் மணி ஆவின்னு ஒரு பாட்டு நான் சொல்ல விரும்பல, இல்லை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு பாட்டு எப்படியா பாடி அது யாரோ பாட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க அந்த டூன்ல. அதனால பாட்டு சர்ப்ரைஸா வரும். பிரபானா பண்ணுவாப்புல ரிலீஸ். தோராயமா நீங்க எத்தனை பாட்டு எழுதிருக்கீங்க? அப்ராக்சிமேட்டா நான் என்ன கணக்கு பண்ணா 150+ ரிலீஸ் ஆன பாட்டுகள். ஆமா, ஸ்டாக் இல்லைன்னா 1000+ இருக்கும். நான் அவ்வளோ பாட்டு வச்சிருக்கேன் இன்னும். அதை ஏன்னா இப்போ கானா பாட பாசம் வந்து அதை இப்போ ரெக்கார்டிங் பண்ணோம், அதுக்கு காசு ரெடி பண்ணோம், ரெக்கார்டிங் பண்ணிட்டு நம்ம இது பண்ணாலும் நம்ம ஷூட்டிங் ரெடி பண்ணோம். இப்போ லவ் பாட்டுனா ஒரு பொண்ணு ரெடி பண்ணோம். அதாவது எல்லாம் கஷ்டப்படுறாங்க எல்லாம் பண்ண. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. 150+ பாட்டு எழுதியிருக்கேன் இப்போ வரைக்கும். என்னோட பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். ஆடியோ வீடியோ தனி. ஆடியோ மட்டும் 92, வீடியோ வந்து 100 சம்திங். சூப்பர் சூப்பர்.
நீங்கள் வந்து உங்களுடைய கனவுகள் எப்படிங்க? இப்போ சினிமாவில் பாடணுன்றது உங்களுடைய கனவா, இல்லை இப்போ இந்த மாதிரி ரேப் மாதிரி பாடணுன்ற அந்த லிரிக்ஸ் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இவங்களுக்குலாம் எழுதி கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல? சினிமாவில் வந்து இவங்களுக்குலாம் நான் கேட்டால் எனக்கு என்னோட லிரிக்ஸ் வந்து இந்த மூவியில் வரணும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபுல்லாக இன்ட்ரி எடுக்கும்போது எனக்கு விஜய் சேதுபதி என்ட்ரியில் என்னோட வாய்ஸ் ஒன்று வரணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆசை. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஹீரோ வரும்போது என்னோட லிரிக்ஸ் வரணும்னு ஆசை? கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ஆசை இருக்கணும், ஆசை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பள்ளம் தோன்றோம், அதை நம்ம சும்மா இப்படி நம்ம தட்டிட்டு விட்டா பள்ளம் வராது, நோண்டே தான் பள்ளம் வரும், நோண்டினே இருக்கணும். நம்ம அந்த கனவு நம்ம அடையணும்னா நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். இப்போ நான் அவர் சொன்ன மாதிரி இப்போ நான் பாட்டில் நான் படம் எழுதிட்டேன், ஒரு படத்தில் பாட்டு எழுதிட்டேன், அவர் படத்தில் தான் பாட்டு எழுதிருக்கேன். இப்போ படம் வருது பத்தானு, அந்த படத்தில் அவர் என்ட்ரி சீனே நம்ம தான் நான் வச்சிருக்கேன். அந்த படத்தில் என்ன படம்? பத்தான ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணல, அவர் இப்போ அபிஷியலாக பண்ணுற ஒரு ப்ரெஸ் மீட்டில் பண்ணிருப்பாரு. அண்ணா சேதுபதி அண்ணன் தான். எனக்கு வந்து ஆமா விஜய் அண்ணன் பார்த்ததுல ரொம்ப ஆசை எனக்கு. அவர் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு, படத்தை அவர் இது பண்ண எனக்கு அப்போ வந்து நம்ம இவருக்கு படம் நினைக்கிறோம், இவர் சினிமா விட்டே போயிட்டாராமே. இல்ல விஜய் அண்ணன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆசை, நம்ம தளபதி அவரு பாட்டு ஆசை. சரி நான் ஒரு ஆசை எழுதுறேன், மக்களுடைய கடைசி படம் ஜனநாயகம் சொன்ன உடனே இப்போ வந்து அதான் அப்போ தோணுச்சு, ஐயோ சரி நாடா நம்மளுக்கு ஆசை இல்லை போல, நம்ம ஒரு பாடம் நினைச்சோம், அது ஒரு ஸ்டெப்பு எடுத்துன்னு தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு படத்துக்கு நம்ம பாடம் எது முடியலையே அப்படின்னு எனக்கு அது விட்டுட்டேன். சரி ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு விட்ட பிறகு தலைவர் தண்ணி படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு போனேன், போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ நினச்சி இன்டர்வல் சீனு, அப்போ நினைக்கிறேன் சே நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணோம்டா, இது படத்தில் நம்ம பாட்டு வரணும்டா அப்படின்னு. அடுத்த மாதமே சாயா பேக்கர் ஃபோன் பண்ணுறாரு, அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி டிசம்பர் 3ஆம் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாட்டு பண்ணலாமா அப்படின்னு. ஓகே பண்ணலாம். பவளமல்லி அந்த ஊருக்குள்ள எல்லாம் பண்ணாருங்களா, அவர் கால் பண்ணி இந்த மாதிரி பாட்டு பண்ணலாமா, ஓகே பண்ணலாம். அதில் மனசுல இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, ஓகே பண்ணலாம். ஓகே அப்போ எங்கள் அக்கா இருக்காங்க ரேகா அக்கா, இப்போ அக்கா இது மாதிரி கேட்குறாங்க, சூப்பர் மச்சி சூப்பர்ரா வாழ்த்துக்கள்றா சொல்லிட்டு அவங்க என்னோட ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி தம்பி வந்து ஒரு படத்தில் பாட்டு எழுதணும் அப்படின்னு. அதான் இப்போ ஒரு 3 படம் கம்மிட் ஆயிருக்கேன், எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ இந்த பொருளை நம்ம இங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம நினச்சா அவெல்லாம் வராது, நம்ம எத்த தான் வரும், அதனால் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இப்போ நம்ம அதான் பசுவெல்லாம் வந்து இப்போ நம்ம பள்ளம் தோன்றோன்னா அந்த பள்ளத்தை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதை முழி போட்டு நம்ம தோண்டினே இருக்கணும், அப்போ தான் பள்ளம் உருவாகும். நம்ம பள்ளம் வராது வாயிலாவலிக்கும். உங்களோட எந்த சாங் வந்து சாய் அபியங்கருக்கு பிடிச்சி அவங்க கால் பண்ணாங்க, அதெல்லாம் நீங்க கேட்டீங்க? சாயே சொல்றாரு ப்ரோ நீங்க அரை வரலாம் சிக்கத்தை கொத்துட்டு வாங்குற அது ரெடியா அந்த மாதிரி ஒரு பாட்டு எதுங்க. ஓகே சார் பண்ணலாங்க சார். என்ன எப்போ கேட்டால் சொல்லுவார், ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போது ப்ரோ நாங்கள் பாட்டில் கேட்டிருக்கேன், ஃபோன் அவ்வளோ பாட்டில் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஃபோனில் அவ்வளோ ஆமா என் ஃப்ரெண்டு கூட ஒரு இதில் வச்சுருந்தா, ஆனால் இது எங்கேயோ கேட்டாங்க, ஆமாம் இது விற்கணும் நான் தானே இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் பாடுறாரு அப்படின்ட்டு. அது நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஃபோனுன்னா. அது நிறைய பேர் இப்போ சுலபமாக பண்ணுறாங்க. ஏன்னா அது நம்ம வாழ்வியல் அமைஞ்சிச்சு அந்த ஒரு வார்த்தை. நான் பொறைய போட்டு வளர்த்தேன்னா என்னெல்லாம் நடந்திருக்கும். இப்போ உங்களுக்கு துரோகம் நடந்திருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, இப்போ எனக்கு பாய்ஸ் நிறைய பேர் இப்போ துரோகம் பண்ணிருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு துரோகம் இருக்கும். அந்த துரோகத்தை பற்றி ஒரு சின்ன பாட்டு வச்சேன், அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. அந்த பாட்டு தான் வந்து சொல்லுவார், இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக எழுதிக்கிறீங்க அப்படின்னு நினைப்பேன். ஓகே அதெல்லாம் கேட்குறாங்க போகுது. அப்போ தான் யோசிப்பேன், நம்ம பழைய மேலே பாட்டு எதுஇருந்தால் இனிமேல் பொண்ணுங்களை கலாய்ச்சி எதுஇருந்தால் எல்லாம் நம்ம கண்ணு கூட இருக்க மாட்டாங்க. நல்ல லெவலில் இருக்க ஒரு பர்சன் நம்ம கால் பண்ணி உங்கள் பாட்டு பிடிக்குன்றது பெரிய விஷயம். நம்ம பாட்டு ஃபஸ்ட் நம்ம பாட்டுலாம் கேட்பாங்களா பார்ப்பாங்க பெரிய விஷயம், ஃபோன் பண்ணி கேட்குறது அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். கேட்டாங்க படம் இன்னும் 2 or 3 monthsல இருக்குன்னு ப்ரொடக்ஷன் டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ கானா சிங்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னு, வினோத் அண்ணன் பாலா அண்ணன் அவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் யாருக்கு இவங்களுக்கு நான் பாட்டு எழுதணும்னு ஆசை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது யாருக்கா இருக்கும்? எனக்கு மோஸ்ட்லி எல்லா பெரிய சிங்கருக்கு எழுதணும் ஆசை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அப்போல்லாம் செல்லுது, இப்போ தான் அதிகமாக பெரிய செல்லு, அப்போல்லாம் வந்து பட்டன் செல்லு,
செட் ஓகே ஓகே ஏஜி பட்டன் செல்லு அதில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணுறது பாட்டுலாங்க. அப்படிலாம் பாட்டு கேட்டால் இப்போ நம்ம பார்க்குறாங்க நம்மள்ட்ட பேசுகிறாங்க இது பண்ணும்போது இப்போ சில சிங்கருக்கு வந்து சில சிங்கர் யோசிப்பாங்க எப்போ நம்ம வந்து பாட்டு கேட்குறது எப்போ இது பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. நம்ம யோசிப்போம் எப்போ பெரிய லெவலில் இருக்கிறாரு நம்ம பாட்டு கேட்குற நம்ம இல்லை பாடுவாரம் யோசிப்போம். ஆனால் மனசில் தோணும் அவங்களுக்கு பாட்டு இது எந்த ஒரு சிங்கர் அப்படி மனசில் எதுவும் இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பண்ணுவோம் பாட்டு. அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க மனசுல அது கேட்குறாங்க மனசில் எதுவுமே இல்லை கேட்குறாங்கல்ல அப்பா